அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர் வழியையும் இறையச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாமல் இருப்பதையும் கேட்கிறேன். நூல் முஸ்லிம். இந்த ஹதீஸ்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை சொல்லித்தராங்க. அத்தகைய துவாவோட பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழியும். அல்லாஹு தாலா இடத்துல நம்ம நேர்வழியை கேட்குறோம். நம்மளாம் நம்ம நேர்வழியை அடைஞ்சிட முடியாது. அல்லாஹு தாலா நமக்கு நேர்வழியை நாடினா தான் நம்ம நேர்வழியை அடைய முடியுமே. அத்தகைய நேர்வழியை அல்லாஹு தாலாத்தை கேட்குறோம். அதே போன்று இரண்டாவது விஷயமா இறையச்சத்தை, அல்லாஹு தாலா மேலே முழு இறையச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம கேட்குறோம். அதே போல் பேணுதல்னா நம்ம எல்லா விஷயத்தையும், நோன்பு, தொழுகை, எல்லா விஷயத்துலையும் பேணுதலோடு செய்யறதுக்கு நம்ம அல்லாஹு தாலாத்தை கேட்குறோம். நான்காவது விஷயம் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், பிறரிடம் தேவையாகாமல் இருப்பதையும் கேட்கிறேன். சுபஹானல்லாஹ். நம்ம மவுத் வரைக்கும் மற்றவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய இழிவான நிலைமையை விட்டும் அல்லாஹு தாலத்தை பாதுகாப்பு தேடணும். அத்தகைய துவா தான் இந்த துவா அமைஞ்சிருக்குது. அத்தகைய துவாவுடைய அரபி என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழியையும் இறைச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாமல் இருப்பதையும் கேட்கிறேன். சுபஹானல்லாஹ். இந்த துவாவை நம்ம அனைவருமே அன்றாட தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி